ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் சினிமா டாக். உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகிருக்க படமான விடாமுயற்சியோட ரிவ்யூவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அஜித்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க இந்த படத்தில் அஜித்தோட சேர்த்து த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, இன்னும் ஆரவ் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. மிக நீண்ட விடாமுயற்சிக்கு பிறகு 2 பொங்கல் பண்டிகைகளை கடந்து ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு அஜித்தோட படம் தான் இந்த விடாமுயற்சி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மகிழ் திரிமேனி. முன்தினம் பார்த்தேனே, தடையற தாக்க, மீகாமன், தடம், அப்புறம் கழகத் தலைவன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த மகிழ் திரிமேனி. ஜி, கிரீடம், என்ன எறிந்தால், மங்காத்தா போன்ற படங்களுக்கு அப்புறம் 5வது முறையா அஜித்குமாருக்கு ஜோடியா த்ரிஷா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட தழுவல்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ட்ரிப்புக்கு போன இடத்துல மிஸ் ஆகிற தன்னோட ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அவர் எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ விடாமுயற்சிக்கு பிறகு அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் கதை. இந்த ஒன்லைன் ஸ்டோரியை மகிழ் திரிமேனி ரொம்ப விறுவிறுப்பாக படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிறது வரைக்கும் த்ரில் குறையாமல் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அஜித் படம் முழுக்க மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் சண்டை காட்சிகள் ரொம்பவே சூப்பராக இருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் யங்காக வர்ற அஜித் அப்புறம் த்ரிஷா சம்மந்தப்பட்ட காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னு சொன்னால், அஜித் இவ்வளோ யங்காக ரொமான்டிக்காக பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அஜித், அர்ஜுன், த்ரிஷா இவங்க 3 பேரும் சேர்ந்து நடித்த மங்காத்தா எப்படி ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுதோ, அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அர்ஜுன் மட்டும் இல்லாமல் இதில் ரெஜினாவுக்கும் ரொம்பவே ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ரோல், ஒரு வித்தியாசமான ரோல்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஆரவும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மிரட்டியிருக்காரு. இந்த படத்தோட விறுவிறுப்புக்கு அவரோட மியூசிக் ரொம்ப ஒரு பக்கத்துணையாக இருக்குது. குறிப்பாக ஆரம்பத்திலேயே வர்ற சவடிகா சாங் ஆட்டம் போட வைக்குது. அஜித்துக்கு இந்த வருஷம் ஒரு பாசிட்டிவான வருஷம்னு சொல்லலாம். பல வருஷங்களாக முயற்சி பண்ணி விடாமுயற்சிக்கு பிறகு அவர் கார் ரேஸில் வின் பண்ணியிருக்காரு. இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு பத்மபூஷன் அவார்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அஜித் தொடர்ந்து நல்ல படங்களை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. இந்த படத்துலையும் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தாலும் ஒரு நல்ல கருத்தும் இந்த படத்தில் இருக்குது. நிறைய செலிப்ரிட்டிஸோட டிவோர்ஸ் நியூஸாக கேட்டு பழகின நமக்கு டிவோர்ஸ் மட்டுமே தீர்வு இல்லை, சேர்ந்து வாழ்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த படத்தில் சொல்ல வர்றாங்க. இது போன்ற நல்ல படங்களுக்கு நாமளும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தடவை நீங்கள் போயிட்டு இதை தியேட்டரில் பார்க்கலாம். இது போன்ற ரிவ்யூஸ்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு ஸ்டார் சினிமா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. விடாமுயற்சி திரைப்படம் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.